எவ்ரிவன். என்னோட நேம் ஸ்ரீமதி. நான் ரீப்ரோகிராம் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் அப்படின்னா, ம், ரொம்ப இன்செக்யூரிட்டி. ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவேன். ஃபெயிலியரை நினச்சி ரொம்ப பயப்படுவேன். பிகாஸ் ஒரு ஒரு 12th வரைக்கும் வந்து எந்த ப்ரெஷருமே இல்லாமல் படிச்சுட்டு ஆஃப்டர் காலேஜ் அப்படின்னு வரப்போ காலேஜ் முடிச்சுட்டு எப்போ வந்து வீட்டில், அதாவது பசங்க நெக்ஸ்ட்டு வேலைக்கு போவாங்க, நம்மளோட கஷ்டம் தீந்துரும் அப்படின்னு ஒரு ப்ரெஷர் பேரண்ட்ஸ்லேருந்து வரும். அந்த மாதிரி ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னையே இன்செக்யூராக ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த ஒரு இன்செக்யூரிட்டி வந்து என்னை எந்த ஒரு விஷயத்தையும் ட்ரை பண்ணுறதுக்கே விடாமல் ரொம்ப ஃபியர்ஃபுல்லான ஸ்டேட்லேயே வச்சுட்டு இருந்துச்சு. இது ஒரு முக்கியமான ரீசன். தென் நான் வந்து எப்போவுமே வந்து ஒரு பீப்புள் ப்ளீஸராக தான் இருந்தேன். அதே மாதிரி அவங்க கேட்டாலும் மேக்ஸிமம் நான் வந்து நோவே சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி ஒரு பர்சன் தான். செஞ்சு கொடுத்துருவேன் எதுவாக இருந்தாலும். அப்படி ஒரு மைண்ட் செட். அது ஈவன் என்னோட செல்ஃபை நான் வந்து ரொம்ப டம்ப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்காக பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு சில ரீசன்ஸ் முக்கியமாக. தென் ஸோ இதுதான் சாரோட வீடியோஸை வந்து பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து வந்து அது சம்பாட் ஒரு கான்ஃபிடென்ட் மாதிரி எனக்கு வந்துச்சு. இட்ஸ் ஓகே, நமக்கு ஏதோ ஒரு விஷயம் நம்மளால இதில் கற்றுக்க முடியும், அதை வச்சு என்னால் என்னை சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தாட்டு. தென் ஒன்லி ஐ ஜாயின் த ப்ரோக்ராம். அண்ட் டியூரிங் த ப்ரோக்ராம் ப்ராப்ளம்ஸ் அட்ரஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன்லேருந்தே ஸ்டார்ட் ஆனிச்சு ப்ரோக்ராம். அது வந்து இன்னும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் ஒரு ப்ரோக்ராம். அந்த பிலீஃப்ஸு, தென் அந்த ஈகோ செல்ஃப், அப்புறம் நம்மளோட நெகட்டிவ் பிலீஃப்ஸ், டோன்ட் பி அ குட் பர்சன், இது எல்லாமே ரொம்ப கோரமான விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் ஆனிச்சு. அது வந்து ரொம்ப ஒரு கிளாரிட்டி கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஈவன் வந்து அது எல்லாத்துக்குமே ஒரு காமனான ஒரு எப்படி சொல்கிறது, காமனான விஷயம். அது எல்லாத்துக்கும் பொருந்தும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு காமனான விஷயம். தென் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி. இதுக்கெலாம் இதுதான் ரீசன் போல், இதுதான் ரீசன் போல் அப்படின்னு தெரிஞ்சு, அதாவது ப்ராப்ளம் தெரிஞ்சால் தான் சால்வ் பண்ண முடியும். அதுக்கு ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி கிளாஸ் ஸ்டார்ட் ஆனிச்சு. தென் இட் ஆசம், சூப்பராக போணுச்சு. தென் அதில் எனக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பர்டிகுலரான விஷயம் என்ன அப்படின்றத பார்த்தேன் அப்படின்னா
இதுதான் நான் கற்றுக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பிகாஸ் இவ்வளோ நாள் இது தெரியாமல் இருந்துட்டோன்னு நான் நிறையா தடவை யோசிச்சிருக்கேன். பட் அட் த சேம் டைம் ஓகே இதை நம்ம சீக்கிரம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னும் எனக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. தென் இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சா சரி. அண்ட் அவர் சிக்னேச்சர் டைலாக் கரெக்டாக இருந்தால் பர்ட்டா பர்ட்டா